நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாப்தர் தியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 637வது வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எவ்ரிடே வி ஆர் ட்ரைங் டு லேர்ன் சர்டன் திங்ஸ். ஈவன் அட் திஸ் ஏஜ் ஐ ஃபீல் ஐம் எ ஸ்டூடெண்ட்டு. நிறையா கற்றுக்கிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால இது வருது. உமா பாலசுப்ரமணியன் தூத்துக்குடியில் ஒரு பெண் பண்ணியிருக்கா. நல்லா சின்சியராக பண்ணுவோம் சொன்னாலும். அவள் வந்து அம்மா தேவி மகாத்மியம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அம்மா. இப்போ வந்து ஐ ஃபீல் சம் வைப்ரேஷன். பட் இருந்தாலும் வந்து 700 ஸ்லோகத்தை சொல்ல முடியல. பிரித்து படிமா ஒரு வாரமாக இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. அப்போ அந்த அர்கணா சுவாசம் படிக்கலாமா? அதாவது ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாகா சுதா நமஸ்துதேன்னு வரும். ஸோ அது சொல்லலாமான்னு. இல்லைம்மா அது தவிர டோட்டலாக கவரேஜ் எப்படி சப்தஸ்லோகி சொல்லுமா, 7 ஸ்லோகம் தானே இட்டு கவர் தேவி மகாத்மியம் ஃபுல். இல்லைம்மா அம்மா வேறு எதாக இருக்கான்றா. ஸோ அப்போ வந்து கர்னூலை சேர்ந்த பெரிய ஸ்ரீவித்யோபாசகர் நம்ம கிருஷ்ணகுமாருடைய குருநாதர் அவர் வந்து அவளுக்கு சொல்லியிருக்கார். அதாவது தேவி மகாத்மியம் முழுக்க 700 ஸ்லோகம் பாராயணம் பண்ண முடியலைன்றவா டோட்டலாக தே வாண்ட் டு கவர். சப்தஸ்லோகின்றது 7 ஸ்லோகம். இன்ஸ்டட் we want to cover certain things. முக்கியமான சொல்லும்போது இந்த பிரம்மதேவர் பிரம்மா உபாஷான்னு வரும் பிரதம சரித்திரத்தில். அது மாதிரி ஒவ்வொரு சரித்திரத்துலேயும் ஒவ்வொரு இது குறிப்பிடப்பட்டிருக்குள்ளது. அதாவது அம்பாளை வந்து சொல்லும்போது ஒவ்வொரு சரித்திரத்துலேயும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு ஒவ்வொரு இடத்துல. அதை வச்சுன்னு குறிப்பிட்டு இந்தந்த ஸ்லோகம்னு சொல்லி அவள் குருநாத சொன்னான். ஸோ ஐ தாட் அப்போ இதுக்கு வந்து மூல காரணம் வந்து உமா பாலசுப்ரமணியம். அந்த பெண்மணி அவள் கேட்டதுனால தான் நான் அதை சர்ச் பண்ண போக வேண்டியது அழுத்தது. ஸோ அவளால் நானும் தெரிஞ்சிருந்தேன் இன்றைக்கி. சரி ஏதோ ஒன்று ஒரு வழி இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதில் இந்த பிரதம சரித்திரத்தில் முதல் அத்தியாயத்தில் வந்து அதாவது ஸ்லோகன் நம்பர் 72 நல்லா கேட்டுங்க. 70வது ஸ்லோகத்துலேருந்து 86 87 வரைக்கும் 70வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறோம். பிரதம சரித்திரத்தில் 70வது ஸ்லோகம் தயவுசெய்து நோட் பண்ணிட்டு அது பாராயணம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். அதாவது விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹாரகாரணி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து ஆரம்பித்து அதை வந்து 86 87 வரைக்கும் போகணும். 86 87 பிரபோதச்ச ஜகஸ்வாமி நியதாமிஞ்சிரகு போதத்திய கிரியாதாமசிய அந்திமேது மகாசுரோ அது வரைக்கும் சொல்லி ஆனோம். ஸோ இது சொன்னால் வந்து அது நம்ம வந்து இது பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் இதுதான் கணக்கு. இந்த இதை வச்சுக்கோங்க. பிரதம இந்த ஃபஸ்ட் சாப்டரில் 70வது ஸ்லோகத்தை ஆரம்பித்து 87 வரைக்கும் முடியும். 87 வரைக்கும் சொல்லணும், வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். ஸோ இதாச்சு. இது வந்து இந்த 4 சாப்டர் சொல்லியிருக்கா. இந்த 4 சாப்டரை கவர் பண்ண தேவி மகாத்மியத்தினுடைய டோட்டல் பாராயண பலன் வந்துடும் சொல்லியிருக்கு. அடுத்ததாக முதல் சாப்டர் முடிஞ்சுட்டேன். அடுத்து 4வது சாப்டர் 4th சாப்டரில் எடுத்த அதுலேருந்து என்னென்ன ஸ்லோகம் நம்பர் 1 அதில் பார்க்க சொல்கிறா. அதாவது ரிஷி உவாச சக்கராதே சொரகண நிகேதி அதி வீர்யே தஸ்மின் துராத்மனே சுராரி வலேச தேவிய அப்படி ஆரம்பித்து 39வது ஸ்லோகம் வரைக்கும் போகிறது. 1 ஆரம்பித்து 39 இது பிரசாதிதா தேவே ஜகதோ அர்த்தி ததா ஆத்மன ததே யுக்தியாம் பத்ரகாளி பௌபூபாந்தி நிரூப அது வரைக்கும் 39வது ஸ்லோகம் வரைக்கும் 4th சாப்டரில். இப்போ முதல் சாப்டர் முடிச்சாச்சு, 4வது சாப்டர் முடிச்சாச்சு. அடுத்து 5வது சாப்டரில் ஸ்லோகம் நம்பர் 9லேருந்து 82 வரைக்கும். 5வது சாப்டரில் ஸ்லோகம் நம்பர் 9லேருந்து நமோ தேவி மகாதேவி சிவாயே சதந்தன் நமக நம பிரகிருத்தியே பத்ராயே நியதா
பிரணதாஸ்மிதாம் அதில் ஆரம்பித்து இது 9வது ஸ்லோகம். அதில் ஆரம்பித்து 82வது ஸ்லோகம் வரைக்கும் போனோம். இது யா சம்ஸ்கிருதம் தக்ஷணமேவ ஹந்தீனக சர்வோபாதிபதி பக்தி வினம்ரம் மூர்த்திபி. அது 82 அதோட முடிகிறது. அடுத்ததாக 11th சாப்டர் ஃபுல்லாக படிக்கிறோம். நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் 70 to 87, 4th சாப்டரில் 1 to 39, 5th சாப்டரில் 9 to 82, 11th சாப்டர் ஃபுல். இதை படிச்சுட்டா அது வந்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இதில். ஸோ இது கிருஷ்ணகுமார் ஆல்சோ கிளாரிஃபைடு. ஸோ அப்படி சொல்லியிருக்கா சார், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ சரி இதுவும் முடியல. அப்போ தான் ஜெயந்தி மங்களா காளி சொல்கிறான். ஏன்னா ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி ஜெயந்தி இதில் பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சுபாதாத்ரி ஸ்வாகா சுதா நமஸ்துதே அப்படி வருது. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சுபாதாத்ரி ஸ்வாகா சுதா நமஸ்துதே. ஸோ இதில் வந்து 11 பேர் வருது. இந்த 11 பேர் ஏன் வருதுன்னா, இந்த 11 பேர் யாருன்னா ஏகாதச ருத்ரருடைய பத்தினிகளாக வராவா. ஏகாதச ருத்ர நமஸ்தோ சிவகம் விஸ்வேஸ்வராய திரியம்பகாய திரிலாக்கிரிகாலாய காலாக்கிரித்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய் ஸ்ரீமத் மகாதேவாய நமக்கு சொல்கிறோம் இல்லையா. 11 பேர் இது. இந்த 11 பேர் மனைவியாக இவ வரா. ஸோ இதில் வந்து ஏகாதச ருத்ரா நிமிஷம் உட்காந்து சிவபுராணத்தில் சொல்லுதுன்னா அஜபாதா, அப்புறம் வந்து அகிர்புத்தன்யா, திரையம்பகா, விஷகாபி, ஷம்பு, கபாலி, தைவதா, ஹரா, பகுரூபா, உக்ரா, விஸ்வரூபா, இந்த 11 பேர் சொல்லியிருக்கு அதில். சரி ஏகாதச ருத்ர ஸ்ரீருத்ரத்தை வந்து பார்த்தா பத்தினிகள் யார் பார்த்தா ஜெயந்தி, மங்களா, காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா, தாத்ரி, ஸ்வாகா, ஸ்வதா. இவா வந்து அந்த ஏகாதசத்தினுடைய மனைவிகளாக வரா. ஸோ அதனால் இதை படிக்க சொல்கிறா. இதை அர்கலா சோஸ்திரத்தை படித்தா அந்த புண்ணியம் வரும்னு இருக்கா. ஸோ அவள் உமா பாலசுப்ரமணியம் சொல்லும்போது இது மட்டும் படிமா நான் சொன்னேன். பட் இது இஸ் எனி அதர் ஆப்ஷன் கேட்டால் அந்த ஆப்ஷன் தான் இப்போ சொல்லியாச்சு. திருப்பியும் நான் சொல்கிறேன். 1st சாப்டரில் ஸ்லோகம் நம்பர் 70 to 87, 4th சாப்டரில் 1 to 39, 5th சாப்டரில் 9 to 82, 11th சாப்டர் ஃபுல். இந்த 13 சாப்டருக்கு பதிலாக இந்த 4 சாப்டரில் சிலது செலக்டிவாக எடுத்து பண்ணிவிட்டு 11வது சாப்டர் ஃபுல்லாக படித்தா இந்த சப்தசதின்ற 700 ஸ்லோகம் சொல்லக்கூடிய பலன் கிடைச்சிடும். இது வந்து she only raised the point, I got the answer. So just I want to clarify to you, whoever wants to do that, நித்தியப்படி பண்ணணும் ஆசைப்படுறவா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் முடியாதவா தான் அர்கலா சோஸ்திரத்தை சொல்லுன்றது. ஸோ அதையும் நான் சொல்லியிருக்கேன் காலையில் அவங்ககிட்ட. இப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுறாங்க. நான் இல்லை என்ன முடியலை, ஐ வாண்ட் டு கவர் டோட்டலின்றவா 7 நாளாக பிரித்து படிக்கும். எப்படி பிரித்து படிக்கணுன்ற முறை கொடுத்துருக்கா. இதில் எல்லா புத்தகத்துலேயுமே கொடுத்துருப்பா. ஹவு டு டிவைட் தட். முதல் நாள் முதல் சாப்டர், 2ஆம் நாள் 2, 3 அது மாதிரி மாறி மாறி வரும். ஸோ சில நாட்களில் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும், சில நாளில் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாது 7 நாளுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதே தட் இஸ் அதர் வே ஆஃப் டூயிங் தட் ஆல்சோ ஐ கிளாரிஃபைங் ஹியர். ஸோ இதை சொல்லி இந்த பதிவை வந்து நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து வந்து தேவி மகாத்மியிலிருந்து சூரியன், லலிதா சஹஸ்ரநாமம் சந்திரன். ஸோ இது வலக்கண், அது இடக்கண். இது வந்து உஷ்ணம் ஜாஸ்தி. இது எங்கள் குருவாத்தில் ஒரு வெள்ளி பெரிய பெரிய கலச சொம்பில் தண்ணி வச்சு 13 விளக்கை சுற்றி ஜோதியை ஏற்றி வச்சு அவள் பண்ணுவாள் நவராத்திரியில். கொதிக்கும் தண்ணி, நம்ப மாட்டேங்க. தூரத்தில் இருக்கும் அந்த விளக்குகள்லாம். 13 விளக்குகளும் வெள்ளி விளக்கு நெய் விட்டு தான் ஏற்றிருப்பேன் ஓபஷேப் தட்டில். ஆனால்
அந்த சென்டராக இருக்கிற கலசத்தில் இருக்கிற தண்ணி சுட ஆரம்பிச்சிடும். சரி, நான் அது எல்லாருக்கும் கொடுப்பேன். தேர்ட் டே நவராத்திரி ஆரம்பித்த 3ஆவது நாள் விச் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு எவ்ரிபடி செய்வா அதை. சரி, அது வாங்கியதுனால சொல்கிறேன். ஸோ அது தேவி மகாத்மியத்துன்றது ஒரு பெரிய அது ஒரு பொக்கிஷம். அது வந்து நமக்கு பாதுகாவலாக இருக்குது. பட் வந்து அது சின்சியராக எடுத்து பண்ணணும், தப்பு இல்லாமல் படிக்கணும். அதுதான் அதுக்கு தான் குரு வேணுன்றது. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.